பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 4 அதிகாரம் 9-10 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பில்லாத இந்த உலகத்தில் வெறுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உதவி செய்வார் ஒருவரும் இல்லாதவர்களையும் தேடி சென்று தம் அன்பை வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமையினால் அவரின் காயங்களை குணமாக்கி வாழ வைத்தார். யோவான் 5 அதிகாரம் 1 முதல் வாசித்து பார்ப்போம் என்றால், 38 வருடம் வியாதியுள்ள மனிதனை தேடி சென்று அவன் வெகு காலம் வியாதியஸ்தனாயிருந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்க முடும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்றான். 38 வருடமாக உதவி செய்வார் ஒருவரும் இல்லாத வேளையிலும் அவனை தேடி சென்று அவனுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவன் காயங்களை ஆற்றினார். இந்த பூமியில் உதவுவார் இல்லாமல் நேசிப்பவர்கள் இல்லாமல் இருக்கலாம். உன்னை நேசிக்கிற, உன்னை அன்பு செலுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். God bless you.